அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நைட் சாப்பாடு மேமன் ஹோலுக்கு 165 சவன். அதுக்கு தான் மசாலா போட்டுறதுக்கு 6 டம்முக்கு செட் பண்ணி வச்சுக்கிறேன். இறைச்சி 20 கிலோ, பிரஷ் முள் 3 கிலோ அப்படி விழுறது தான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். 5 பானை, அதோட சேர்த்து 6 பானை வரும். சரியான மழை பெய்யுது இங்கே இன்றைக்கி. மழையில் தான் இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இன்ஷால்லா மசாலா போட்டுரு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். எல்லாமே மசாலா போட்டுற வீடியோ தான் நான் காட்டிக்கிறேன். கொழுப்பீட்டுக்கு எடுத்து போகிற சாப்பாடு தான் இது. முன்னாடி தான் இப்போ நான் காட்டு தந்துக்கிற மசாலா போட்டு மூட்டு இப்படியே வச்சு ஒரு போல் வைக்கணும். அப்போ தான் இது நல்லா உப்பு புள்ளியெல்லாம் உறைஞ்சி வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடிக்கிற தாய்க்கு அரிசியும் கூட கழுவி தான் வச்சுக்கிறேன். இப்படி 10 பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கலர் மசாலாட கலரை பாருங்கள். மாஷா அல்லா விரவு காஞ்சிட்டனால நல்லா எரிஞ்சு பார்த்தது. சிக்கன் கிரேவி தான் அது வச்சுக்கிறேன். டம்மெல்லாம் உள்ளுக்கு தான் அடிக்கிறேன். 6 டம்மையும் வந்து உள்ளுக்கு தான் அடிக்கிறேன். மழையும் செம்ம மழை ஆகிக்குது. பார்த்தா விளங்குறாங்க உங்களுக்கு இப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லி. டம் அடிக்கிற மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. மாசம்பல் அச்சாரெலாம் போட்டுக்கிறேன். சிக்கன் கிரேவியும் அடுப்பில் இருக்குது. க்ரீன் பீஸையும் அவிச்சு எடுத்துக்கிறேன். டம் மாறம் இது உள்ளுக்கே தான் அடிக்கிறது. தண்ணி கொதிச்சு கொண்டிருக்குது. கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே டம்மா எல்லா பாண்டு உப்பெல்லாம் செக் பண்ணி நல்லா இருக்குது. மாஷால்லா உப்பு. கோழி பிரியாணி டம் வெளியே கேஸை போட்டு வெளியே அடிக்கிறேன். கோழி பிரியாணி டம் தண்ணி அடிக்கிறேன். 5 சான் கோழி பிரியாணி கிலோ போட்டுட்டேன். மாஷால்லான்னு சொல்லி ரைஸை இப்படி பாருங்கள். மாஷா அல்லா 6 பானையிலையும் சின்ன பானையும் டம் எடுத்தேன். எல்லா பானையும் ஒரே மாதிரி ரைஸ் இருக்குது. பாருங்கள், நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. மசாலா அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ டைம் என்னன்னு சொல்லி பார்த்தா 4 மணி ஆகுது டைம். இன்னொரு ½ அன் ஹவரில் பொருள் போகணும்னு சொன்னால் அங்கேயே 2 தட்டுக்கு ஏற்றே இருக்குது சாப்பாடு. இன்ஷா அல்லா அதுக்கப்புறம் ஏற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே போய் இது பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் 7 டம்மையும் ஏற்றினேன். சாப்பாடெல்லாம் க்ளீனாக இதாக்கி எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ட்ரிங்க்ஸ் போட்டில் தண்ணீர்லாம் அங்கிட்டால எடுத்து போட்டுன்னு சொன்னாங்க ஃப்ரீசரில். எல்லாம் விளங்கிதாயிக்கும். இப்போ 5:20 டைம். தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போகிறது தான் இருக்குது. இன்ஷா அல்லா கொழும்பு மேமன் கொல்பிட்டி ஹோலில் தான் இருக்குது சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு வந்த மாதிரி இதாகி கொண்டு போய்த்து கொண்டு இருக்குது. இப்போ 35 சவன் ஃபஸ்ட் டைமில் வைக்கிது. 2 டிப்புக்கு வச்சுக்குது. 2 சவன் வச்சுக்குது. வந்து லேடிஸ்லேயும் அதே மாதிரி போய்த்து கொண்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மாதிரி போய்த்து கொண்டு இருக்குது. ஃபங்க்ஷன் நடந்தது மேமன் ஹாலில். மாஷால்லா மெனு அங்கோட்டேருந்து சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. மாஷால்லா நினச்சி பார்க்கவும் மேலே சட்டப்படியாகி மழைந்து அப்படி மழை வெள்ளநிலைந்து. ஆனால் வந்து மழை ஒரு காரணமும் இல்லாமல் சாப்பாடு ஹொட்டாக ஃப்ரெஷ்ஷாக சட்டப்படி ஆகிக்குது. நல்லா ரெக்கமெண்ட் பண்ணாலும் நல்ல சாப்பாடு நல்ல சர்வீஸும் கூட. அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிது உங்களுக்கு உங்களோட ஃபங்க்ஷன் ஒன்று வந்தால் நீங்கள் பார்க்க வானம். நல்ல ரெக்கமெண்ட் பண்ணி நல்ல சர்வீஸ் நல்ல சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கலும். மாஷால்லா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஜஸாக்கல்லா பாய். வாங்காஜி இல்லை கூட்டாளோட சாப்பாடு சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கு சரியான மழை. அந்த மலையிலையும் சாப்பாடு வந்து நின்று அழகான முறையில் சூடாக சிறப்பாக எங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கிறாரு.
அதனால் இன்ஷா அல்லாஹ் இவருடைய சாப்பாடு விஷயத்தில் டேஸ்ட் ருசி அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் அழகாக செஞ்சு தந்தார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்னும் இது யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவருக்கு ஒன்று மேலான ஆர்டர்களை கொடுத்து இந்த சாப்பாடை சிறப்பாக செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க சார். அல்லாஹ் பரக்கத் செய்யும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். மெமன் ஹாலுக்கு சாப்பாடு ஒன்றுக்கு வந்தேன். சாப்பாடுனா பெஸ்ட்டாக ஆகிக்குது. கேட்டரிங் செஞ்சாக்கள் உண்மையாக பெஸ்ட்டாக செஞ்சுக்கிறாங்க. மிஷினாலைக்கு போகிற நல்ல சாப்பாடு ஒன்று அடித்தேன். குவாலிட்டியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் இந்த கேட்டரிங் செலக்ட் பண்ணலும் பெஸ்ட்டாக ஆகிக்குது சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு வந்து சாப்பாடு நல்லபடியாக கொண்டு வந்து சாப்பாடு டைமில் வந்து இங்கே ரீச் ஆகி நல்லபடியாக சாப்பாடு கொண்டு வந்து இதாக்குன்னு சேல்ஸும் அதே மாதிரி கொடுத்து சாப்பாடும் அதே மாதிரி க்ரௌட் வராதுன்னு நினச்சாங்க. ஆக்கள் 2-3 பேர் சொன்னாங்க வராது க்ரௌட். அப்படி மழை பெஞ்சி காலையிலேருந்தே மழையாக தான் இருந்துச்சு. நல்லபடியாக க்ரௌட் வந்து சாப்பாடும் அதே மாதிரி சூடாக சாப்பாடும் அதே மாதிரி சேல்ஸ் பண்ணிக்கொள்ள கிடச்சி சாப்பாடு நல்லா திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டோம். 2-3 வாய்ஸ் கட்டும் தந்து பர்சனலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பேசிவிட்டு பழைய முன்னாடி செஞ்சவங்களும் வந்து போய் கதைச்சாங்க எங்கள்கிட்ட சாப்பாடு நீங்கள் தான் செஞ்சேன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்துச்சு. சாப்பாடு அவங்களும் ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு போகிறவங்க இல்லை மெம்பர்ஷிப்பும் கிடச்சிக்குது இந்த ஹோல்லே செய்கிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களோட மினிசரி ஃபங்க்ஷனில் இருந்தேன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். அது எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு தரேன். அப்படி இல்லாமல் அவுட் ஸ்டேஷன்ன்றனா பிரச்சனை இல்லை. முன்னாடி கிடைக்கிற ஆர்டரத்தை நான் பேசி செஞ்சு தரேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய மினிசரி ஃபங்க்ஷனில் இருந்தேன்னு சொன்னால் கால் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.